வெல்கம் டு EduSprint Academy. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஜிஎஸ் பார்த்துட்டோம். ஜிஎஸ் வந்து 20 கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு 10 கொஸ்டின்ஸ் இன்றைக்கி சால்வ் பண்ணலாம், சரியா? ஸோ இது வரைக்கும் உங்களோட கிளாஸஸ், என்னோட கிளாஸஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய EduSprint Academy TNPC வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சரியா? சரி, ரைட். ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்து தான் சரி, எந்த பகுதி தீவிர பகுதி மேம்பாட்டு திட்டத்துடன் தொடர்புடையது அல்ல, சரியா? அதாவது இன்டென்சிவ் ஏரியா டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். ஸோ இன்டென்சிவ் ஏரியா டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ங்கிறது 1960 தொடங்கப்பட்ட ஒரு ப்ரோக்ராம். ஸோ இந்த ப்ரோக்ராமுக்கு முன்னாடி ஒரு திட்டம் வந்து தொடங்கினாங்க 1952 அக்டோபர் 2 கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், சமூக வளர்ச்சி திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை வந்து 1952 தொடங்கினாங்க. இந்த சமூக வளர்ச்சி திட்டம் என்கிறது என்னதுன்னா, இது ஒரு மல்டி பர்பஸ் ஸ்கீம், சரியா? அதாவது ஒரு கிராமத்தில் இருக்கிற அக்ரிகல்ச்சராக இருக்கட்டும், எஜுகேஷனாக இருக்கட்டும், சோஷியல் எஜுகேஷனாக இருக்கட்டும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், இதை எல்லாத்தையும் டெவலப் பண்ணுறது தான் இந்த ஸ்கீம்ஸோட ஒரு முக்கியமான ஃபங்க்ஷனாக இருந்தது, சரியா? ஸோ இது வந்து என்னென்னா, லோக்கல் பாடிங்கிற ஒரு ஆக்ட் வந்து 73 அமெண்ட்மெண்ட்டில் வருது இல்லையா? ஸோ அதுக்கு முன்னாடி இதுதான் லோக்கல் பாடியாக ஆல்மோஸ்ட் நம்ம லோக்கல் பாடிக்கு பற்றின பிளானே எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா இந்த 52 தான் ஸ்டார்ட் ஆகுது, சரியா? ஸோ இந்த டைமில் தான் நம்ம வந்து ஒரு வில்லேஜ் எடுத்துக்கிட்டோம், சரியா? ஒரு வில்லேஜ்லேருந்து, சரியா, இப்படி ஒரு ஜென்ரலைஸ்டான ஒரு ப்ரோக்ராம்ஸ் இருக்கும் பொழுது அதுலேருந்து டிஃப்ரெண்ட் ஆகி ஒரு செக்டார் வைஸ் ப்ரோக்ராமை வந்து இந்தியா கொண்டு வருது. அதுதான் இன்டென்சிவ் ஏரியா டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், சரியா? அதாவது தீவிர பகுதி மேம்பாட்டு திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது இந்தியாவில் வந்து 7 மாநிலங்களில் செயல்படுத்தினாங்க, சரியா? 7 மாநிலங்களில் மாநிலத்துக்கு ஒரு டிஸ்ட்ரிக்ட்னு சூஸ் பண்ணாங்க, சரியா? அதில் வந்து பஞ்சாப்ல லூதியானா, தமிழ்நாட்டில் வந்து தஞ்சாவூர், உத்தரப்பிரதேசம் வந்து அலிகர், ராஜஸ்தானில் வந்து பாலி, மத்திய பிரதேசம் வந்து ராய்ப்பூர், மத்திய பிரதேசம் வந்து ராய்ப்பூர். வேற பீகார்ல வந்து ஷாஹாபாத், அப்புறம் தமிழ்நாட்டில் வந்து தஞ்சாவூர், இன்னும் ஒரு ஸ்டேட்ஸ் இது மத்திய பிரதேஷ் போட்டோமோ, ஆந்திரா. ஸோ வெஸ்ட் கோதாவரி, ஸோ இந்த 7 டிஸ்ட்ரிக்ஸை செலக்ட் பண்ணி இந்த 7 டிஸ்ட்ரிக்ஸில் அவங்க வந்து எப்படி அவங்களோட கல்டிவேஷன்ஸ்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி வீட்டையும் ரைஸையும் வச்சு ஒரு ட்ரை பண்ணுறாங்க, சரியா? கவர்மெண்ட் வந்து ஒரு ட்ரை பண்ணுது. ஸோ அதுக்கப்புறம் 1964 இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர் ஏரியா டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்னு ஒன்று வருது, சரியா? 1964. இதுதான் எதுக்கு முன்னோடியா இருக்கு? இங்க இருந்து தான் நம்மளுடைய பசுமை புரட்சி ஸ்டார்ட் ஆகுது, சரியா? இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர் ஏரியா டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், சரியா? இதுதான் பசுமை புரட்சிக்கு கரெக்டா ஸ்டார்ட் பண்ற இடம் வந்து இதுதான், சரியா? இதை வந்து யாரோ ஒரு ட்ரஸ்டோட சேர்ந்து பண்றோம். யார் இது? ஃபோர்டு ஃபவுண்டேஷன். ஸோ அந்த ஃபோர்ட் ஃபவுண்டேஷன் மூலமா இந்தியா முழுக்க இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்த போறோம். என்னது? அரிசியும் வீட்டும் தான். ஸோ இங்க இருந்தா 1964 தான் என்ன ஆரம்பிக்குது? கிரீன் ரெவல்யூஷன் ஆரம்பிக்குது. கிரீன் ரெவல்யூஷன், ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் இன் இந்தியா. இந்தியாவில் யார் ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன்? MS சுவாமிநாதன். கிரீன் ரெவல்யூஷன்ல என்னெல்லாம் பண்ணாங்க? ஹை ஈல்டு வெரைட்டிஸ், வீரியமிக்க விதைகள், அதாவது அதிகமான ப்ரொடக்டிவிட்டி கொடுக்கக்கூடிய வீரியமிக்க விதைகளை பயன்படுத்தணும். ஹை ஈல்டு வெரைட்டிஸ். அடுத்து ஃபெர்டிலைசர்ஸ், பெஸ்டிசைட்ஸ், ஸோ மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ் அண்டு இண்டஸ்ட்ரியலைசேஷன். ஸோ மாடர்னாக அன்னைக்கு இருக்கிற இண்டஸ்ட்ரியல் மாடர்னாக இருக்கிற இதாக மாற்றுறது. அதே மாதிரி அக்ரிகல்ச்சரை முடிஞ்ச அளவுக்கு எந்திரமயமாக்குறது, சரியா? ஸோ இதெல்லாம் ஆல்மோஸ்ட் இதோட இதை பண்ணதுக்கு அப்புறம் தான் என்னாச்சு, நம்ம வந்து செல்ஃப் சஸ்டைனபிள் ஆனோம். ஃபுட்டில் வந்து செல்ஃப் சஸ்டைன் ஆனோம். ஓகே, சரி. நெக்ஸ்ட்
இந்தியாவின் தேசிய நாட்காட்டி எது? சஹா காலண்டர் தான். நேஷனல் காலண்டர் ஆஃப் இந்தியா வந்து சஹா காலண்டர் தான். என்னைக்கு? கிபி. ஓகேவா, இதை மட்டும் கிபின்னு நோட் பண்ணிக்கோங்க. 78. சரியா, கிபி 78. அதாவது ஆஃப்டர் கிறிஸ்து பர்த்துக்கு அப்புறம் 78வது வருஷம். சரியா, அப்போ இப்போ எந்த வருஷம்? ஸோ இப்போ இருக்கிற வருஷத்துல இருந்து 78 மைனஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 2025 இருந்தால் 78 மைனஸ் பண்ணிங்கன்னா வரும். சரியா, என்ன வரும்? 3யா? ஆல்மோஸ்ட் 7 வரும்னு நினைக்கிறேன். இப்போ தான் சுதந்திர வருஷம் 1947. இப்போ இந்தியாவோட வருஷம் 1947. ஸோ இந்த காலண்டர் சக காலண்டர் வந்து எதை பேஸ் பண்ணதா இருக்கும் அப்படின்னா, இது வந்து லூனாரை ஃபேஸ் பண்ணது, அதாவது சந்திரனோட ஃபேஸ் பண்ணதா இருக்கும். ஸோ சந்திரனை ஃபேஸ் பண்ணி இருக்கிற அந்த 11 நாள் பௌர்ணமி, 11 நாள் அமாவாசை, அந்த வளர்பிறை தேய்பிறை இருக்குல்ல, அதை தான் என்ன சொல்லுவாங்க? சுக்லாபட்சம் அப்படிம்பாங்க. சுக்லாபட்சம், கிருஷ்ணாபட்சம். கிருஷ்ணாபட்சம்னா அமாவாசை வரைக்கும் இருக்கிற தேய்பிறை, சுக்லாபட்சம்னா வளர்பிறை. சரியா, இதுக்கு ஒரு 14 நாள், அதுக்கு ஒரு 14 நாள். ஸோ அந்த கணக்கை வச்சு இந்த காலண்டர் உருவாக்கப்பட்டது. இந்த காலண்டரோட இயர் வந்து ஸ்டார்ட் ஆகிறது வந்து 12 மாதம். ஸோ 12 நட்சத்திரம். அதே இயர் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னா 22 மார்ச் 21 மார்ச் வரைக்கும். 22 மார்ச் இருந்து 21 மார்ச் வரைக்கும் இந்த காலண்டர் எப்போ இந்தியாவில் அக்செப்ட் பண்ணிக்கப்பட்டதுன்னா 1957 அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதை யாரு இந்த சாகா இயரை கொண்டு வந்தா அப்படின்னா கனிஷ்கா. கனிஷ்கா தான் இந்த சாகா கேலண்டரை அறிமுகப்படுத்தினாப்ல. சரியா, ஓகே. ஸோ விக்ரம் சவாத், விக்ரம் நாட்காட்டின்னு ஒன்று இருக்கு. அது வந்து அதுவும் கிபி 53 நினைக்கிறேன். சரியா, கிபி 53 கணக்கு பண்ணியிருக்கும். சரியா, சரி, நெக்ஸ்ட் ப்ராப்ளம். பொழுதுபோக்கு நகரம். பொழுதுபோக்கு நகரம் கொடுக்கப்பட்ட குறியீடுகள் இருந்து மேட்சஸ். ஸோ பொழுதுபோக்கு நகரம் பனாஜி. ஸோ இது எங்க இருக்கு? கோவால இருக்கு. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டவுன் எது? இந்தியாவில் புதுடெல்லி தான். ஸோ அங்கே தானே ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கு. ஸோ இந்தியாவோட தலைமை செயலகம் அங்கே தானே இருக்கு, செக்ரட்டரியேட்டு. சரி, தொழிலர் நகரம் ஜாம்ஜெட்பூர் தான். ஜாம்ஜெட்பூர் தான் ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் டவுனு. ஃபர்ஸ்ட் தொழில் நகரம் வந்து இதுதான். ஃபர்ஸ்ட் தொழில் நகரம் வந்து ஜாம்ஜெட்பூர் தான். சரியா, ரிலீஜியஸ் டவுன் வந்து மதுரை. ஓகேவா? ஸோ ஜாம்ஜெட்பூர் என்ன இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் டாடா ஸ்டீல் கம்பெனி தான். டிஎஸ்சி டாடா ஸ்டீல் கம்பெனி தான் 1907 தொடங்கினாங்க. ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? ஸோ அப்போ ஆன்சர் எது கரெக்ட் இதில்? ஸோ 1 2 3 4 இதுதான் கரெக்ட், பி தான் கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ். டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் ஏப்ரல் 2028 தமிழ்நாடு திருநங்கைகள் நல வாரியம் திருநங்கைகளுக்கான சமூக பாதுகாப்பு தேவைகளை நிறைவு செய்வதற்கான முக்கிய அம்சமாக உருவாக்கப்பட்டது. சரியா, ஓகே. ஸோ ஏப்ரல் 2008 ஆமா, ஏப்ரல் 2008 தான். தமிழ்நாட்டில் ஏப்ரல் 2008 தான் திருநங்கைகளுக்கான நலவாரியம் வெல்ஃபேர் போர்டு வந்து உருவாக்குனாங்க. பட் இது வந்து 2013 சரியா, 2013 ஒரு கமிஷன் வந்து ஒன்று போட்டாங்க. சரியா, பார்லிமெண்ட் கமிஷன் மாதிரி ஒரு கமிஷன் ஒன்று போட்டாங்க. ஸோ அதுக்கு சேர்மன் கிடையாது, அதுக்கு இப்போ தலைவராக இருந்தது வந்து அந்த பார்லிமெண்ட்டில் இருந்த சமூக நீதித்துறை அமைச்சர் தான். சரியா, சமூக நீதி சோஷியல் ஜஸ்டிஸ் மினிஸ்டர் தான் அதுக்கு தலைமையாக இருந்தார். ஸோ 2013 தான் முதல்ல டிரான்ஸ்ஜெண்டருக்காக ஒரு கமிஷன் போட்டாங்க. அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ 2014 ஒரு வழக்கு வருது நால்சாவோட இன்ஃப்ளூயன்ஸில். சரியா, நால்சா அண்ட் யூனியன் கவர்மெண்ட் 2014. ஸோ இந்த ஜட்ஜ்மெண்ட் தான் என்ன பண்ணுது? முதலாக டிரான்ஸ்ஜெண்டரை வந்து 3ஆம் பாலினம் அப்படின்னு சொல்லி வகைப்படுத்துது. சரியா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாம் என்ன இருந்தது? செக்ஷன் இருக்கும் அப்ளிகேஷன்ஸில், பார்த்துருக்கீங்களா? செக்ஸ், ஜெண்டர், வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் செக்ஸ் அண்ட் ஜெண்டர்? ஸோ அப்ளிகேஷனில் செக்ஸ் அண்ட் ஜெண்டர்னு 2 இருந்தது இல்லை, அதில் இந்த 2க்கு என்ன வித்தியாசம்?
செக்ஸுங்கிறது பயாலஜிக்கல் காம்பவுண்ட். ஜெண்டருங்கிறது நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்க, உங்களுக்குள்ளே நீங்கள் என்னவா நினைக்கிறீங்கிறது. ஸோ அது வந்து உங்களோட மென்டலாக சொல்கிற விஷயம். ஸோ அப்போ தான் நான் இந்த 2014 ஜட்ஜ்மெண்ட் 2014 ஒரு ஜட்ஜ்மெண்ட் தான் திருநங்கைகளுக்காக வந்தது. அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் தான் தேர்ட் ஜெண்டர் அப்படின்னு அவங்கள வகைப்படுத்தணும்னு சொன்னாங்க. சரியா, மூன்றாம் பாலினம்னு அவங்கள வகைப்படுத்தணும்னாங்க. அதே இது வந்து அவங்களுடைய செக்ஷன் வந்து அவங்களோட ஜெண்டரை வந்து செல்ஃப் டிட்டர்மைன் பண்ணிக்கலாம்னு சொல்லி அவங்களுக்கு அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து உரிமை கொடுத்தது. நீங்கள் யார் என்று நீங்களே சொல்லலாம், நீங்கள் யாருங்கிறத வேற ஒருத்தர் சொல்லணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் ஆனா பெண்ணாங்கிறத நீங்களே முடிவு பண்ணலான்னு சொல்லி அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு. சரியா, இது வந்து இந்த கேஸ் வந்து நால்சா கேஸ் 2014. சரியா, இதுக்கப்புறம் 2019 தான் என்ன வந்துச்சு, டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன் ஆக்ட். அதாவது திருநங்கைகள் டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன் ஆக்ட்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் 2020 என்ன உருவாச்சுன்னா, இவங்களுக்குன்னு ஒரு நேஷனல் கமிஷன் ஒன்று உருவாகுது. சரியா, டிரான்ஸ்ஜெண்டருக்குன்னு ஒரு நேஷனல் கமிஷன் வந்து 2020 தான் உருவாங்க. சரியா, நேஷனல் கமிஷன் ஃபார் டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன்ஸ். ஓகே, 2020 டிரான்ஸ்ஜெண்டருக்காக ஒரு கமிஷன் ஒன்று உருவாகுது. சரி, ஓகே. இந்த வெல்ஃபேர் போர்டு என்ன, முத தமிழ்நாட்டில் தான் இந்த திருநங்கைகள் நல வாரியம் வெல்ஃபேர் போர்டு வந்தாங்க. இந்த வெல்ஃபேர் போர்டோட வேலை என்ன? ஸோ அவங்களுக்கு வந்து ஐடி கார்டு கொடுக்குறதா இருக்கட்டும், ரேஷன் கார்டு கொடுக்குறதா இருக்கட்டும், ஸோ அவங்களோட அடிப்படை தேவைகளை எல்லாத்தையுமே என்ன பண்ணும், இந்த வெல்ஃபேர் போர்டு தான் முடிவு பண்ணும். சரியா, ஸோ இந்த வெல்ஃபேர் போர்டில் இணைஞ்சிருந்தா அவங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் ஈஸியாக கிடைக்கும். ரேஷன் கார்டு கிடச்சிச்சுனால என்ன கிடைக்கும் அவங்களுக்கு, ஸோ கவர்மெண்ட்டோட பெனிஃபிட்ஸ் அவங்கள வந்து சேரும். ஸோ இந்த டைமில் தான் என்னது, இவங்களுக்கு பென்ஷன் திட்டமும் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிச்சு. டிரான்ஸ்ஜெண்டர் பென்ஷன் திட்டம் எப்போ, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இது. டிரான்ஸ்ஜெண்டருக்கான பென்ஷன் வந்து 40 வயதுலேயே 40 வயதுக்கு பிறகு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. 40 வயதுக்கு அப்புறம் தான் டிரான்ஸ்ஜெண்டருக்கான பென்ஷன் கொடுக்குறாங்க. சரியா, எவ்வளவு, 1000 ரூபாய் மந்த்லி. சரியா, வேற என்ன டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்குன்னு ஒரு திட்டம் ஒன்று இருக்கு. அந்த திட்டம் வந்து சிறகுகள். சிறகுகள் 5000 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் வாங்கிக்கலாம். 5000 1 லட்சம் வரைக்கும் அவங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், அந்த திட்டத்தில் பயனடைஞ்சிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து 5% தான் இன்ட்ரெஸ்ட். சரியா, சிறகுகள்ங்கிறது அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய திட்டம். இன்னொன்று வந்து ஸ்மைல்னு ஒன்று இருக்கு. ஸ்மைல் அப்படின்னு சொல்லி, ஸோ மார்ஜினலைஸ்டு இண்டிவிஜுவல் லைவ்லிஹுட் அண்ட் என்டர்பிரைசஸ் அப்படின்னு தான் இந்த ஸ்கீமோட பேர். சரியா, ஸோ அவங்களுக்கு வந்து அவங்களுடைய தொழில்துறைகளை வந்து உருவாக்குறதுக்காக இந்த திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. சரியா, ஸோ அதாவது அவங்களுக்கு ஸ்கில் சப்போர்ட் பண்ணுறதுக்காக இந்த திட்டம் வந்து கொண்டு வராங்க. ஓகேவா, சரி, ரைட். ஸோ அப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, திருநங்கைகளுக்கான சமூக பாதுகாப்பு தேவைகளை நிறைவு செய்வதற்காக முக்கிய அமைப்பாக உருவாக்கப்பட்டது. கரெக்ட். ஸோ வருவாய் உதவி, வீட்டு வசதி, கல்வி, வேலை வாய்ப்பு. ஸோ கல்வி, திருநங்கைகளுக்கான ரிசர்வேஷன் எந்த இதுக்குள்ள இருக்கு, எந்த செக்ஷன், எந்த பிரிவில் இருக்கு, எம்பிசியில் இருக்கு. ஓகே, அதை நோட் பண்ணிக்கோங்க. திருநங்கைகளுக்கு ரிசர்வேஷன் இண்டிவிஜுவலாக கிடையாது, பட் அவங்களுக்கான பிரிவு வந்து எம்பிசியில் இருக்கு. ஓகே, சரி. ஸோ திருநங்கைகள் சமூக பாதுகாப்பிற்கான வாரியம் வந்து நிறைவு செய்கிறதா? ஆமாம், செய்கிறது. சரியா, போத் ஆர் கரெக்ட். அடுத்து, திருநங்கைகளின் அடிப்படை தேவைகளை நிறைவு செய்ய என்ன செய்யலாம் என்று விவாதிக்க இல்லை, இது கிடையாது. ஸோ பல்வேறு பிரிவினரையும் தனியார் துறையினெல்லாம் ஒன்றிணைக்கலாம் கிடையாது. ஸோ இது கிடையாது. சரியா, அப்போ இது ஆன்சரு 1 and 2 மட்டும்தான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட். பின்வருவனவற்றுள் கொத்தடிமை ஒழிப்பு முறை திட்டத்தில் எவை உண்மையானவை அல்லது எது உண்மையானது? ஸோ கொத்தடிமைனா என்னது? ஃபர்ஸ்ட், கொத்தடிமைனா ஒரு ஆளை வந்து ஒருத்தர் கடன் வாங்கியிருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவர் ஆயுசுக்கு நீங்கள் இங்கே தான் வேலை பார்க்கணும். அதாவது நான் இப்போ ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறேன் அப்படின்னா எனக்கு அங்கே வேலை பார்க்கறதுக்கான சுதந்திரமும் இருக்குது, அங்கேருந்து நான் வெளியில் போகிறதுக்கான சுதந்திரமும் இருக்குது. ஆனால் கொத்தடிமைகளுக்கு அது இருக்காது. கொத்தடிமைகள் எப்படி இருப்பாங்க? ஸோ அவங்கள வந்து நீங்கள் அங்கே தான் இருக்கணும், அவங்களுக்கு அங்கேருந்து வெளியிலலாம் போக முடியாது. அவங்களுடைய அடிப்படை உரிமைகள் எல்லாமே அங்கே மறுக்கப்பட்டிருக்கும். குறைந்தபட்ச சம்பளம் மறுக்கப்பட்டிருக்கும்,
உங்கள் வந்து நீங்கள் உங்களுடைய டைமிங் அடிப்படை உரிமை என்னது 8 மணி நேரம் வேலைங்கிறது 8 மணி நேரம், இது எல்லாமே உங்களுக்கு மறுக்கப்பட்டிருக்கும். ஸோ இது எல்லாமே என்னது, இதுதான் கொத்தடிமை முறை. ஸோ இது இந்தியாவில் எப்போ ஒழிச்சாங்கன்னா இதை ஒழிக்கிறதுக்கு 1976 சட்டம் கொண்டு வந்தாங்க. சரியா, கொத்தடிமை முறையை ஒழிக்கிறதுக்காக 1976 கொத்தடிமை ஒழிப்பு சட்டம் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த சட்டம் மூலமாக கொத்தடிமைகளை மீட்கிறதுக்கு ஒவ்வொரு மாவட்டங்கள்லையும் ஒரு திட்டம் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் கொத்தடிமை முறையிலேருந்து யாரெல்லாம் மீட்கிறாங்களோ அவங்க எல்லாத்தையும் ரீஹாபிலிட்டேட் பண்ணுறதுக்காக இமீடியட்டாக ஒரு அமௌண்ட் கொடுக்குறாங்க. அந்த அமௌண்ட் தான் இமீடியட்டாக அவங்கள வெளியில் கொண்டு வந்தது. ஸோ 20,000 கிடையாது, 30,000. ஸோ வீட்டு மனை, பட்டா, குடிநீர் வசதி, இதெல்லாம் அதுக்கப்புறம் அவங்களை மீட்டதுக்கப்புறம் கொடுக்கக்கூடிய திட்டம். வங்கி உதவி எல்லாமே அவங்களுக்கு செஞ்சு கொடுக்க போகிறாங்க. ஸோ போத் ஆர் கரெக்ட். 1 and 2 ரெண்டுமே கரெக்ட். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட். நெக்ஸ்ட், ஏழைகளின் வாழ்க்கையை மேம்படுத்த தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம் அமைக்கப்பட்டது. குடிசை மாற்று வாரியம் வந்து 1970. சரியா? இது யார் கவர்மெண்ட்ல அமைக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி. ஸோ கலைஞரோட கவர்மெண்ட்ல தான், கலைஞர் கருணாநிதி அவரோட கவர்மெண்ட்ல தான் நடந்தது. 1970. ஸோ அதே இது தமிழ்நாடு ஸ்லம் கிளியரன்ஸ் ஆக்ட்னு ஒன்று இருக்கு. சரியா? தமிழ்நாடு ஸ்லம் கிளியரன்ஸ் ஆக்ட் 1971. சரியா? ஸோ இது என்னன்னா ஃபர்ஸ்ட் இது சென்னையில் மட்டும்தான் இம்ப்ளிமெண்டேஷன் அங்கே மட்டும்தான் நடந்தது. அதுக்கப்புறம் 1984 அப்புறம் தான் என்ன பண்ணாங்க, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. சரியா? ஒட்டுமொத்த தமிழ்நாடு ஸ்கீம், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஓகேவா? சரி. ஸோ அதுக்கப்புறம் இது என்ன பண்ணாங்க, இது தற்போது தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு திட்டம், அதாவது தமிழ்நாடு அர்பன் ஹேபிடேட் டெவலப்மெண்ட் போர்டா மாறுச்சான்னா ஆமாம் மாறுச்சு. என்னது அதோட நோக்கம் வந்து 2021 கொண்டு வந்தாங்க. சரியா? இதோட நோக்கம் என்னது, வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்குறது. ஸோ ஆனால் அனைவருக்கும்லாம் கிடையாது, அந்த நம்ம குடிசை வாழ் மக்களுக்கு, குடிசை இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்குற திட்டம் தான், நகர்ப்புறங்களில் மட்டும்தான். அதாவது ஸோ ஸ்லம்பும் வரும்பொழுது அது அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகி தான் இப்போ வந்து 2021 இது தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம்னு மாறுச்சு. பட் இது அனைவருக்குமான திட்டம்லாம் கிடையாது. சரியா? ஒரு குறிப்பிட்டவங்களுக்கானது தான். ஸோ அப்போ 3 அனைவருக்குமான திட்டம் எது, இந்திரா காந்தி ஆவாஸ் யோஜனா வரும்போது கூட அது அனைவருக்குமானதெல்லாம் கிடையாது. ஸோ அதில் பிபிஎல் ஃபேமிலிக்கு தான் இருந்தது. ஸோ இப்போ இந்த இது வந்துச்சுல்ல, பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா, PMAY அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த திட்டம் வந்து தான் அனைவருக்கும் அப்படிங்கிறதும், அதுலேயும் அனைவருக்கும்னா எல்லாருக்கும் கொடுக்க முடியாது. ஸோ சம் ரீசனபிளான சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருந்தது அதில். சரியா? சரி, ரைட். இதுக்கும் 1 and 2 தான் ஆன்சர். நெக்ஸ்ட், IAY. ஸோ இந்திரா காந்தி ஆவாஸ் யோஜனா 1996 தொடங்கப்பட்டுச்சு. சரியா? இந்திரா காந்தி ஆவாஸ் யோஜனா வந்து 1996 தொடங்கப்பட்டது. ஆவாஸ்னால என்னது, வீடு தான். ஸோ அது வந்து வீட்டுக்கு. ஸோ இது யார் யாருக்குன்னா SC ST, அடுத்து BPL, பிலோ பாவர்ட்டி லைன்ல இருக்கிறவங்க. சரியா? இவங்களுக்கு மட்டும் எவ்வளவு, 60% வீடு. ஸோ மீதி 40% யாருக்கு, ஸோ நான் SC ST அண்ட் BPL ஃபேமிலி இல்லாதவங்களுக்கு மீதி 40%. சரியா? அந்த திட்டத்துக்கு கீழே எல்லாருக்கும் வீடு கொடுக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணுறது. அதுக்கப்புறம் 2015 தொடங்கப்பட்ட திட்டம் தான் என்னது, பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா, பிரதம மந்திரி வீட்டு திட்டம். சரியா? அனைவருக்குமான வீட்டு திட்டம். இது அர்பனு கிராமம் 2 பகுதியிலுமே செயல்படுத்தப்படுது. சரியா? ஸோ அதுபடி இன்னமும் இது வந்து ரன்னிங்கில் இருக்கிற ஸ்கீம் தான். சரியா? ஸோ இருந்துட்டு தான் இருக்குது வீடு கட்டுற திட்டம். நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா. ஓகே, நெக்ஸ்ட், பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சா யோஜனா. கிருஷி சிஞ்சா யோஜனானா என்னது, கிருஷினா என்ன, கிருஷி அப்படின்னாலே விவசாயிகள் தான். சிஞ்சாயினா சொட்டுன்னு நினைக்கிறேன். சரியா? ஸோ சொட்டு நீர் பாசனம் தான் பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சா யோஜனா. ஓகே, கிருஷின்னு வரும், கிருஷின்னு போட்டு வச்சுருக்காங்க, கிருஷி சிஞ்சா யோஜனா. ஸோ அப்போ இது என்னது வரும், ஒவ்வொரு துளிக்கும் ஒரு பயிர். ஸோ பெர் டிராப் மோர் கிராப், அதுதான் இதோட திட்டம். ஓகே, சரி.
ஸோ அனைத்து விவசாயிகளுக்கான விவசாய கடன் திட்டம் வந்து என்னது? கிஷான் கிரெடிட் கார்டு, கேசிசின்னு சொல்லுவாங்க இல்லையா? கிஷான் கிரெடிட் கார்டு தான் அனைத்து விவசாயிகளுக்குமான விவசாய கடன் திட்டம். பயிர் காப்பீடு திட்டம்க்கு பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா. ஓகேவா? பயிர் கிராப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்குலாம் ஒன்றும் இல்லை. சரியா? இதுதான் பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா தான். சரியா? கிருஷி சிஞ்சாய் யோஜனாங்கிறது சொட்டு நீர் பாசனம் தான். 3ஆம் பாலின நல வாரியம் நிறுவிய முதல் மாநிலம் வந்து தமிழ்நாடு தான். 2008 ஏப்ரல்ல. அதே மாதிரி அவங்களுக்கு திருநங்கைன்னு பேரும் அப்பதான் கொடுத்தாங்க. சரியா? பெண்களுக்கு எதிரான குற்றம் தொடர்பான வழக்குகளை விசாரிக்க நிறுவப்பட்ட சட்ட ரீதியான அமைப்பு மாநில பெண்கள் வளமையம்லாம் இல்லை. ஒன் ஸ்டாப் கேசஸ் நேற்றே பார்த்தோம், அது கிடையாது. குற்றம் தொடர்பானது மட்டும் கிடையாது, அது எல்லாமே எல்லா இஷ்யூஸையும் செய்யும். மகிழா சக்தி கேந்திரம் கிடையாது. ஸ்டேட் கமிஷன் ஃபார் உமன் 1993 தொடங்கினாங்க. சரி, 1993 தான் ஸ்டேட் கமிஷன் ஃபார் உமன் தொடங்கினாங்க. பெண்கள் சார்ந்த எல்லா விஷயங்களையும் இவங்க அவங்களுக்கு தொடர்ந்த அந்த குற்றம் தொடர்பான வழக்குகள் எல்லாத்துக்குமே விசாரிக்கிறதுக்காக இவங்க நியமிக்கப்பட்டாங்க. ஓகே, ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாருமே அதை லைக் பண்ணுங்கள் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து நம்மளோட வீடியோஸை ஃபாலோ பண்ணுங்கள். ரெகுலராக நம்ம கிளாஸஸ் வந்து ஜிஎஸ் வந்து ஒவ்வொரு நாள் விட்டு விட்டு நம்ம ரெகுலராக கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எல்லாருமே அட்டன் பண்ணுங்கள். சரியா? தேங்க்யூ.